வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். நாளைக்கு சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். அதுக்கு தோரணம் கட்டுறது எப்படிங்கிறத காமிக்கிறோம் பாருங்கள். கட்டி மாவிலை தோரணம் செஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே நூலில் கோர்த்து சணலில் எதில் உங்களுக்கு கயிறு எதில் விருப்பமோ அதில் கோர்த்து நீங்கள் நிலையில் கட்டலாம். மாவிலை தோரணம் செய்ய முறையை காட்டுறோம் பாருங்கள். நல்ல இலையாக எடுத்துங்க. அதை அடியை கொஞ்சம் ஒன்று காம்பை கட் பண்ணிக்கோங்க. அதை கத்திரிக்கோலால் ஒரு அளவு லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. 2 சைடையும் நரம்பை விட்டுட்டு 2 இலையை காமிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அழகாக வரும். ஓரளவுக்கு நறுக்கிக்கோங்க. 2 சைடும் ஒரே மாதிரி அளவாக நறுக்கிக்கோங்க. ஈக்குவலாக நறுக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு 2 சைடும் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இலைய எப்படி மடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த நரம்பு வழியாக உள்ளே விட்டு இலைய வெளியில் தோரணத்துக்கு இழுக்கணும். அதே போல் இன்னொரு சைடும் மடித்து உள்ளே விட்டு இழுக்கணும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அழகா. அதில் நீங்கள் ஒரு பூவை சொருவணும். பூ இருந்தால், இல்லைன்னா மொட்டையாக விட்டுடலாம். அதில் நீங்கள் என்ன சொருவணும்னு நினைக்கிறீங்களோ அதில் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு செம்பருத்தி பூவை வைக்க போகிறேன். இந்த காம்பியும் அதே போல் அந்த ஹோலில் மடித்து உள்ளே விட்டுக்குங்க. இப்போ இந்த பூவை இது உள்ளே சொருவிக்கோங்க. இதே போல் சணலில் அதை உள்ளே விட்டு நீட்டாக கோத்துக்கலாம். இன்னும் 2 இலையை நான் கட் பண்ணி உங்களுக்கு புரியும்படி காட்டுறேன் பாருங்கள். இந்த அடுத்த இலையை அடியில் உள்ள காம்பு மொத்தத்தை கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இலையை கட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரே அளவு, அதாவது இலைக்கு ஒரே அளவாக 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. நடுப்புற உள்ள நரம்பு கட் ஆகாத கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு நரம்பில் ஒரு சைடில் மாற்றி இலையை இழுக்கணும். அது பொறுமையாக இழுங்க, இலை கிழிஞ்சிடும். இல்லைன்னாலும் அந்த இலை பிஞ்சு போட வாய்ப்பு இருக்குது. பிஞ்சு போகாமல் இறக்க மாதிரி பாருங்கள். இந்த நரம்பு பிடிச்சிட்டு உள்ளே விட்டு இந்த ஹோலில் இலையோட அதே சைடுலே நீங்கள் எந்த சைடு எடுக்கிறீங்களோ அதே சைட்லே நீங்கள் இந்த இலையை மடக்கி உள்ள ஹோல்குள்ளே கொடுத்து வெளியில் எடுத்திங்கன்னா பிரியாமல் இருக்கும். அது இடையில இப்போ அந்த நரம்பை பின்னாடி எப்படி சொருகுறாங்கன்னு பாருங்கள். அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்குள்ளே அந்த நரம்பை விட்டோம்னா, அடிக்காம்போட இதை விட்டோம்னா அப்படியே அழகாக நிற்கும். பூவியும் அதே போல் பாருங்கள். பூவியும் அதுக்குள்ளே சொருவி விட்டுட்டு நீங்கள் அழகாக இதே மாதிரி செஞ்சு இதை பாருங்கள், வரிசலாக வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 1 3 வரிசலாக வச்சுட்டு நீங்கள் அழகாக சணலில் கோர்த்து நிலையில் கட்டலாங்க. சூப்பராக இருக்கும். புதுவிதமான மெத்தடு, அழகாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் இலையும் வாடி போயிடும், பூவும் வாடி போயிடும். நாம் அதை தூக்கி கைட்டு போட்டுடலாம். அதனால் நீங்கள் இதை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்களா? பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு இலையை வேணாலும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடியை கட் பண்ணிக்கோங்க. சம அளவு நரம்பை விட்டுட்டு நரம்பில் கட் பண்ணாமல் சம அளவாக லென்த்தை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாளைக்கு தோரணம் கட்டணுங்கிறதுனால நான் இதை திரும்ப 3 இலைக்கு சொல்கிறேன். அதே அளவு இதையும் கட் பண்ணிக்கோங்க லென்த்தை.
திரும்ப பாருங்கள் எப்படி மடக்கிறதுன்னு. நரம்பை எடுத்துட்டு அது உள்ளே விட்டு திரும்ப அதே ஹோலில் வெளியில் இழுத்து விடணும். அது நல்லா ஒரே அளவாக இழுத்து விட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். திரும்ப அந்த இதை எப்படி இழுத்து விட்றாங்க அதே இடத்துல அதே இதில் திரும்ப இழுத்தாச்சு. இப்போ பூ அதுக்குள்ளே வைக்க போகிறோம் பாருங்கள். கோலும் அதுக்குள்ளே உள்ளே விட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் சணலையோ நூலோ எதில் விட்றீங்களோ விட்டு அழகாக தோரணம் கட்டலாம். டெக்கரேஷன் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அப்படியே இதில் விழுந்துரும் உருவிக்கணும் ஒரு டவுட் வந்ததுன்னா நீங்கள் ஸ்டாப்லர் கூட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் ஒன்று அடிச்சுட்டு கூட நீங்கள் கட்டலாங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை மாதிரி தோரணம் கட்டுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.